Play the gentleman's role, step to the flow with a real genuine stroll. Throw a glance at shorty as she do that dance, backing up on the champ as I steady advance. You ain't fooling no one when you move like that. Got my mind in a pretzel, what to do with that? You got that extra, I'm trying to find out. Make your boy wanna call a timeout. கோயிலேருந்து லெஃப்ட் சைட் திரும்புங்க. லெஃப்ட் சைட் திரும்பினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு. ஆமாம், ஓகே. வினோ, வினோ, அம்மா கிட்ட பேசு. அம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்குமா. நீ, நான், பிரசாத், சிவானி இருக்க போற வீட்டுக்கு. அது உன் வீடுமா? நீ வாழ போன வீடு. அங்க நான் வர முடியாது. யாருமே இல்லாத இந்த வீட்ல நீ எப்படிமா தனியா இருப்ப? யார் சொன்னா யாருமே இல்லைன்னு? நானும் உங்க அப்பாவும் இங்கதான் இருக்கோம். இத்தனை வருஷமா இங்கதான் இருந்தோம். இனிமேல இங்கதான் இருப்போம். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா நிஜம், அப்பா இல்ல, உயிரோட இல்லம்மா. இல்லாமலே இருக்கட்டும், நான் இங்கதான் இருப்பேன். அவரோட உயிர் போன உடனே அவரும் போயிட்டாருன்னு தான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அவர் இங்கதான் இருக்காரு. அவர் மூச்சு விடுற காத்து என் மேல படுது. அதுதான் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நான் அவர் கூட 32 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையோட வலி, வேதனை, அன்பு, காதல்னு ஏகப்பட்ட நினைவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு
அப்பாவோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன உன் கூட வர சொல்றியா? அம்மா, அப்பா நம்மளை விட்டுட்டு போனத என்னால இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நானும் அவரோட இழப்ப ஏத்துக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்காக திரும்பவும் உன்னை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாதுமா. இனிமேலாவது நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. நான் உன்னை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேணும். ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க பெத்த அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நீ உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற. இந்த சந்தோஷமே போதுண்டா எனக்கு. உனக்குன்னு ஒரு குடும்ப குழந்தை வந்துருச்சு. நீ அவங்கள பத்தி மட்டும் யோசி, என்னை பத்தி யோசிக்க. உங்க அப்பா இருக்காரு, அவர் எப்பவும் என்ன தனியா விட மாட்டாரு. இப்ப கூட என் காதுல யமுனான்னு கூப்பிடுற மாதிரி கேக்குது. அவர் இங்க இல்லைனாலும் அவரோட நினைவுகளை சுமந்துகிட்டு நான் இங்கே நிம்மதியா இருக்கேன். நீ என்ன பத்தி கவலைப்படாம கிளம்பு. வீட்டுல சிவானி வேற தனியா இருப்பா. கிளம்பு, நீ கிளம்புமா. நான் உன்னை ஏற்கனவே விட்டுட்டு போனதெல்லாம் போதுமா. இன்னொரு தடவை உன்னை வேற ஒரு நிலைமையில நான் பார்க்க விரும்பல. ஒண்ணு நீ என் கூட வரணும், இல்ல நான் இங்கே உன் கூடவே இருக்கணும். நீ என் கூடவே இருன்னு நான் உன்கிட்ட படிக்க போறப்போ நீ இந்த வீட்டை விட்டு போறப்பெல்லாம் சொன்ன. ஆனா நீ இருக்கல. இப்ப நான் உன்னை போன்னு சொல்றேன். இதுதான்டா வாழ்க்கை. இதுதான் நமக்கு அமைஞ்சிருக்கிற சூழ்நிலை. எல்லா நேரத்திலையும் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லம்மா. இந்த தடவை எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக தயாரா இல்லம்மா. நீ என் கூட வந்தே ஆகணும். இல்ல வினு, சின்ன வயசுல இருந்தே உன்னோட பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிச்சு பாப்பேன். அந்த பிடிவாதம் தான் நம்மளை பிரிச்சுது. இப்போ நீ அதே பிடிவாதத்தோட என் முன்னாடி உட்கார்ந்து இருக்க. இது நடக்காது. இத்தனை வருஷமா உன் அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டல்ல, அதே மாதிரி இனிமேல அப்படியே இருந்துரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன்னால என்ன தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ முடியாது. இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உருவாக்கும். நான் சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் என் பேச்சு கேட்காத மாதிரி இந்த தடவையும் கேட்காம விட்டுறாதம்மா. தயவு செஞ்சு கேளு. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு உங்க அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துடுறேன். தயவு செஞ்சு அந்த நிம்மதியை கெடுத்துறாத. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே வரமாட்டேங்கிற. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை வேணும். சொல்ல போனா அவர் இருக்கிறப்போ இந்த வீட்டுல உங்களை வச்சு பார்க்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. மத்தபடி எதுவும் இல்லை. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நீ எதுவும் பண்ண வேண்டாம். எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்பு. முடிஞ்ச அப்பப்ப வந்து பார்த்துட்டு போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சாவு வீட்டுக்கு வந்துட்டு போறப்போ இப்படி சொல்லக்கூடாதுமா. சொல்லாம தான் கிளம்பணும். பிரசாத், அவங்கள விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்லை. அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? சில நேரங்கள்ல தனிமை தான் பல மாற்றங்களை உருவாக்கும். அவங்களுக்கு கொஞ்ச நாள் தனியா விடுவோம். மறுபடியும் முடிஞ்சா பேசி பார்ப்போம். இப்ப கிளம்பலாம். வா.
இனியும் வேண்டாங்க. நீங்க பேசாம வாங்க. வீட்டுல பணக்காரங்க யாரும் இருக்கீங்களா? யாருப்பா நீ? வாங்கம்மா, பணக்கார வீட்டம்மா. உங்களுக்கு ஏழைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? பணத்தை வச்சுக்கிட்டு யார வேணா பணத்தால் அடிப்பீங்கல்ல? எங்க இருந்துமா வந்தது உங்களுக்கு இந்த பணம்? எங்க ரத்தத்தை உறிஞ்சினது. உங்களுக்கு திங்க உணாக வேணும், அள்ள உணாக வேணும். கடைசி எல்லாம் பண்ணிட்டு திருட்டு பட்டம் வேற கட்டுவீங்களா? கேட்க ஆளில நினைச்சிட்டு இருக்கீங்களா? தோ இப்ப நான் வந்திருக்கேன், பேசுங்க பாப்போம். ஏண்டி திருடினது இல்லாம ஆளை அழைச்சிட்டு வந்து மிரட்டுறியா? இருடி உன்னை அசிங்கப்படுத்துறேன். டேய், போலீஸ்க்கு போனை போடுறா. 2 பேரையும் தூக்கி உள்ள போடலாம். மா, இவங்களுக்கெல்லாம் எதுக்குமா போலீஸ்? அவங்களை எல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்தணும்மா. வெளியே போடா. என்னடா அடிக்க போறியா? ஆடுறா ஆடுறா. டேய், அடி வாங்க போற நீ. டேய், சொன்னா செஞ்சிரணும். பூச்சாண்டி காட்டக்கூடாது. டேய், என் புள்ளைய வீடு பூந்து அடிச்சிட்டல்ல? என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வைக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? பண்ண. உனக்கு எந்த அளவுக்கு ஆள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் ஆள் இருக்கு. நான் உன் வீட்டுல சண்டை போட்டேன்னு நீ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அந்த நேரத்துல எஸ்ஐ பொண்டாட்டிய நான் சவாரி ஏத்திட்டு போனேன்னு சொல்லி அவங்களே வந்து சாட்சி சொல்லுவாங்க. பரவாயில்லையா? போதி பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. உங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வைக்கிறேன். இங்க பாரு, ஏதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா மோதிக்கோ. அவ மேல கைய வைக்கணும்னு நினைச்ச உசுரோட இருக்க மாட்டீங்க நீயும் உன் புள்ளையும். கேமா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியா கிடையாதா? சோத்துல உப்பள்ளி போட்டு தின்னுங்க. உன் புருஷனுக்கே உன்னால ட்ரெஸ் போட முடியல, நீ அவருக்கு உறவு தானே? இவ என்ன உறவு? காசு கொடுத்தா நீ போடுவியா? இந்தா காசு, வா வந்து அள்ளி போடு பாப்போம். உன்னால முடியாது. அதுக்கெல்லாம் பணம் மட்டும் பத்தாது, மனசு வேணும். இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கேவலமான பட்டம். இங்க பாரு, அவ சங்கிலி எடுக்கல. இந்த விஷயமா அவங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணன நடக்கிறதே வேற. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, பின்னாடி திருட்டு மொழி முடிச்சுட்டு நிக்கிறான் பாரு, அவனை கேளு, உன் கிடைக்கும். அதை விட்டுட்டு திருட்டு அடிக்கிறா முன்னாடி வந்தான். அட்ரான்னு சொன்னேன், அடிக்காம சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தான்டா. விட்டேன் பாரு ஒரு அரை. கண்ணத்தை பொத்திட்டு ஓரமா போய் உட்கார்றான். அவங்க அம்மாக்கு ஷாக்கு, அருள்மேரிக்கு ஷாக்கு, மிரண்டுட்டாங்கடா பாலா. அவங்க மட்டும் இல்ல, நானும் தான் ஷாக் ஆனேன். ஒரு பக்கம் நீ சொல்றது நம்புற மாதிரியும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்பாத மாதிரியும் இருக்கு. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அருள்மேரி வர்ற வேணா கேட்டுக்கடா. உன்னை நம்பாம இல்லனே, ஆனா நீ சொல்றது நைட் ஷோ படத்தோட சீன் மாதிரி இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் டவுட் வருது. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ மேல சொல்லு. நீ தான் நம்பவே இல்லையே, அப்புறம் எதுக்கு மேல போ. நம்புறேன்னு நீ மேல சொல்லு. அப்புறம் என்ன, அவன் அப்படியே அமைதியாயிட்டான். அவங்க அம்மா தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்துச்சு. நான் பதிலுக்கு ஒரு ஏறணும் பாரு. என்ன சொல்லுச்சுன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லுதுடா. முதல்ல அதை செய்யின்ற நானு. எப்படி நான் உனக்கு இந்த வீரம் வந்துச்சு? அந்த பொண்ணோட கண்ணீர் பார்த்த உடனே அப்படி கோபம் தலைக்கேறிடுச்சு. அப்படி இவ்வளவு நாளும் ஏறி நிக்காத கோவம் இன்னைக்கு எப்படி நான் ஏறிச்சு? எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் தானே போய் சண்டை போடுவேன். அதான்டா எனக்கும் புரியல. ஆனா நீ உன் வீரத்தை ஷோவா ஓட்டுறியே. அதான் காதல் வந்தா எறும்பு கூட யானை ஆகும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
உங்களுக்கெல்லாம் வீரம் எப்போதுமே வரத்துக்கு ஒரு பொண்ணை பக்கத்திலே வச்சுக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்லடா பாலா. அருள்மேரி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டா, அது எனக்கு தெரியும். அது அந்த வீட்டில் சொல்றதுக்கு அவளுக்குன்னு யாரும் இல்லைல்லடா. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் போனேன். அப்புறம் கை நீட்டுனது அதெல்லாம் அங்க போய் தானா வந்ததுதான். சரி விடு, வந்துட்டு போன வீரத்தை நான் பார்க்கலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, முடிவா என்ன நடந்துச்சு? பல பேரு தெரியும் உன்னை அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்துச்சுடா. நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் ரெடியா இருக்கேன். மோதி பார்த்தாலும் சவால் விட்டேன்டா. விட்ட சவாலு இப்ப கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துமே. லைட்டா. இப்ப பிரச்சனை பெருசாச்சுன்னா எனக்கு வேலை வரும்னு சொல்ற. டேய் விடுன பாத்துக்கலாம், நான் இருக்கேன். சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் விளையாடிட்டு வந்துடுறேன். வீட்டுல டிராப் பண்ணிடு, ஓகேவா? பாய். யோகேஷ், நீ டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது என்னடா சொன்ன? அப்பா டயர்டா இருக்குப்பா, அப்புறம் பேசலாமே. இல்ல நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், இருங்க. முதல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போ. இப்போ என்ன உங்க பிரச்சனை? ஆபீஸ்ல இருந்து 15 பேரை ஏன் வேலையை விட்டு தூக்குன? அதானே? சிம்பிளா ஒரே ரீசன் தான், தே ஆர் அன்ஃபிட். அவங்கள வச்சுக்கிட்டு என்னால வேலை வாங்க முடியாது. ஒரு கம்பெனியோட எம்டியா அது கூட எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையை நான் தானே உனக்கு கொடுத்தது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். இப்போ நீ செஞ்ச காரியம் இத்தனை நாள் அவங்கள வச்சு வேலை வாங்கின என்ன அன்ஃபிட்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்குடா. டைரக்டாவே சொல்றேன், போதுமா? உங்களுக்கு இந்த பொசிஷன்ல இருக்க தகுதியே இல்ல. நம்ம கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்க வாங்குறாங்க, எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம கம்பெனில பர் டேக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப வினோதினிக்கு போனை போட்டு இந்த டீடைல்ஸை கேளுங்க, சிஸ்டம் உங்களுக்கு காமிக்கிற டீடைல்ஸை விட வேகமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. எம்டியா உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா டீடைல்ஸும் அவ ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், அவ காட்டின இடத்துல கையெழுத்து போட தெரியும். ஆபீஸ்ல நீங்க கை நாட்டை விட கேவலமா இருந்திருக்கீங்க. என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் தோத்து ஜெயிச்ச வேண்டான்னு. அது உண்மை இல்லை டாடி, நீங்க ஜெயிக்க வைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் வினோதினி. நான் இந்த ஆபீஸ் ஸ்டடி பண்ண 10 days டைம் வேணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனா 2 daysல தெரிஞ்சிடுச்சு அங்க கீ பிளேயர் வினோதினி தான். முதல்ல நீங்க அவளை பத்தி சொல்றப்போ நான் கால்குலேட் பண்ணி தான் ஆபீஸ்க்குள்ளேயே நுழைஞ்சேன். நான் என்ன நினைச்சேனோ அதான் அங்க நடந்திருக்கு. இந்த 15 பேர்ல அவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. அப்புறம் நான் எடுத்த தெளிவான முடிவுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்ல, இந்த கம்பெனி தப்பிச்சிடுச்சு. அவங்கள வெளியில அனுப்பினாலும் ஆப்போசிட்ல போய் இதே பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே மாசத்துல நம்ம காம்படிட்டர் அவங்க தான். அடுத்த ஒரு மாசத்துல நம்ம பிசினஸ் டோட்டலா படுத்துரும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா? இப்பதான்டா நீ நம்ம கம்பெனியை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. ஆனா இன்னும் நீ முழுசா புரிஞ்சுக்கலடா. அங்க இருக்கிற யாரையும் நான் என் பிசினஸ்க்காக முழுசா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சதே இல்லடா. அவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்படிதான் நினைச்சேன். இதுதான் நீ முதலாளியா இருக்கிறதுக்கான முதல் தகுதி. அதுக்கப்புறம் தான் நீ படிச்ச MBA லோட்டலோஸ்கெல்லாம். அடுத்தவங்க வயிற்றுச்சல்ல சம்பாரிச்சவங்க யாருமே நல்லா இருக்க முடியாது யோகேஷ். எனக்கு ஒன்றும் யாரையும் பகச்சிக்கணும்னோ இல்லை யார் வயிற்றுச்சலையும் சம்பாதிக்கணும்னோ ஆசைலாம் கிடையாது. நம்ம கம்பெனி வளர்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். வீடு வேணும்னா விவசாய நிலத்தை அழிக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு உன்னோட டெசிஷன். டாடி, என்னோட டிசிஷன் பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது தப்பா போனாலும் நான் சரி பண்ணிடுவேன். அதே மாதிரி வினோதினி பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு அவங்கள கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன். உங்களை மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பணம் போடுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, தொழில் தெரியறது தான் பிரச்சனை. வினோதினிக்கு கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள வெளியில அனுப்பி இன்னொரு காம்படிட்டரா உருவாகிற முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு காம்படிட்டர் வளர்றதை தடுக்கிறத விட உருவாகிறத தடுக்கிறது பெட்டர். இதுவும் முதலாளிக்குரிய தகுதி தானப்பா.
டேய் எந்த காலத்துலயுமே முதலாளிங்க மட்டும் தனியா ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுடா. அப்பா சரித்திரமே மாத்தி எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். குட் நைட்.